إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகும். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தார்களோ அதே போன்று இந்த மாதத்தில் தான் அவர்கள் இவ்வுலகை விட்டு விடைபெற்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த மாதத்தில் சிலர்கள் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களது நற்குணங்களை எல்லாம் உலகுக்கு எடுத்துச் சொல்வோம் என்ற ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள். விதத்தான விடயங்களிலே நாம் வீழ்ந்து விடாமல், வரம்பு மீறி நபியை புகழ்ந்து சிறுக்கில் போய் விழக்கூடிய இவ்வாறான பாவங்களிலே நாம் வீழ்ந்து விடாமல், நபியுடைய பெயரால் நாம் பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய விதத்தை அரங்கேற்றாமல், நாம் அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணங்களை, அவர்களது வாழ்க்கை வரலாற்றை உலகுக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறுவதை பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, இதை பொறுத்தவரையில் இது நாம் வருடம் முழுவதும் நபியுடைய நற்குணங்களை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துச் சொல்ல வேண்டும், அவற்றை எமது வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் ரபியுல் அவ்வலுக்கு மாத்திரம் சுருக்கிவிடக் கூடாது. இதில் நாம் ஒரு கவனத்தை என்ன செய்ய வேண்டும், நாம் எடுக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது வாழ்விலிருந்து நமக்கு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அவர்களுடைய சுன்னாக்களை நாம் தொடர்ந்து நமது வாழ்வில் பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும், செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை நாம் நமது உயிரிலும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மூமின்களுடைய உயிரை விட நபி மேலானவர். எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, இது ஏனைய தலைவர்களை போன்று வருடத்துக்கு ஒரு முறை நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு தலைவர் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இப்போது நாம் பார்க்க போகின்ற குர்ஆன் வசனங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பற்றி சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நாம் படிக்கும் போது இதை நாம் இன்னும் அழகாக விளங்கிக் கொள்ள முடியும். நாம் இன்றைய இந்த தலைப்பினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்களை பற்றி அல் குர்ஆன் பேசக்கூடிய இடங்கள், அல் குர்ஆன் கூறக்கூடிய செய்திகளைத்தான் நாம் என்ன செய்ய போகின்றோம், நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக பார்க்க போகின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் அல் குர்ஆனில் தனது தூதரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறான் என்ற செய்திகள், அவற்றைத்தான் நாம் என்ன செய்ய போகின்றோம், பார்க்க போகின்றோம். என் அருமையான சகோதரர்களே, நாம் சூரத்துன் நஜ்ம் அத்தியாயத்தை எடுத்து படித்து பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்கள் தோழர் வழிகட்டு விடவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை. சூரத்து நஜ்ம் அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மிஅராஜுடைய பயணத்தை பற்றி
பேசக்கூடிய ஒரு அந்த அந்த அத்தியாயம் அதையும் பேசுகிறது. எனவே அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு வழங்கக்கூடிய உத்தரவாதங்கள், அதாவது அவர்கள் உங்களுடைய தோழர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் வழி கெட்டு விடவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நேர் வழியிலே பயணிப்பவர்கள். அதே போன்று வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தனது மனோ இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை அன்றி வேறில்லை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கண்டா அவர்கள் எதைத்தான் சொல்வார்கள்? இறைவன் புறத்திலிருந்து வஹியாக அருளப்பெற்றதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று அல்லமஹு ஷதீதுல் குவா, மிக்க வல்லமையுடையவர் ஜிப்ரைல் அவருக்கு என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர் யார்? ஜிப்ரீல். அவர் மிக்க உறுதியானவர், அவர் மிக்க உறுதியானவர் என்று அல்லாஹு தஆலா து மிர்ரத்தின் ஃபஸ்தவா, இன்னும் அவர் தம் இயற்கை உருவில் தம் அந்த தூதர் முன்னர் தோன்றினார் என்றும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா எதையெல்லாம் வஹியாக அறிவித்தானோ அதைத்தான் நபி அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ, இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கண்டார்களோ அதைத்தான் சொல்கிறார்கள், அவர்கள் பொய் உரைக்கவில்லை. அவங்களோட அந்த இதயம் அதுவும் தூய்மையானது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். அப்ப அதே போன்று அவர்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது மா ஸாகல் பஸரு வமா தகா, அவருடைய பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து மாறிவிடவும் இல்லை. எனவே அவர் அல்லாஹுடைய அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் தான் அவர் பார்த்தார். லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் மிகப்பெரியதை கண்டார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப இதெல்லாம் அல்லாஹுடைய அந்த தூதருக்குரிய அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்சான்றிதழ்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், சூரத்துல் கலம் 68வது அத்தியாயம் 4வது வசனம். நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர். இதை சொல்வது யார்? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது தூதரை இவ்வளவு புகழ்ந்து சொல்கிறான் என்றால் அவர் எவ்வளவு நற்குணமுடையவர்களாக திகழ்ந்தார்கள், நற்குணமிக்கவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த வசனமே மிக பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் எதை விரும்புவோம்? நற்குணங்களை விரும்புவோம், பிறரிடம் நற்குணங்களை எதிர்பார்ப்போம். அந்த நற்குணங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக யார் திகழ்ந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே நமது தலைவர், நமது வழிகாட்டி, நமது முன்னோடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக திகழ்ந்தார்கள். எவ்வளவு பெரும் ஒரு சிறப்புக்குரிய தலைவர், எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தலைவரை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம், இந்த மனித சமுதாயம் பெற்றிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அந்த தலைமைத்துவத்தை அறியாது, அந்த வழிகாட்டியை அறியாது மக்கள் யார் யாருக்கோ பின்னால் சென்று ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், வழிதவறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வ இன் துதீஉஹு தஹ்தது, நீங்கள் அவரை பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அவரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள். அல்லாஹ் மனித குலத்துக்கு சொல்கின்ற செய்தி. ஆனால் எத்தனை பேர் அந்த தூதரை பின்பற்றுகிறார்கள்? உலகத்தில் உள்ள இந்த கோடிக்கணக்கான மக்களில் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனை சதவிகிதம்? என் அருமை சகோதரர்களே, அவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது, அல்லாஹ் மனித குலத்துக்கு என்ன சொல்கிறான்? அந்த தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்? அதில் தான் உங்களுக்கு வெற்றி, சுபீட்சம், நிலையான வெற்றி அனைத்தும் இருக்கிறது. அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்கிறோம், யார் யாருக்கோ பின்னால் போய் மனிதன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். மனிதன் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றப்படுகிறான், அரசியலின் பெயரால் ஏமாற்றப்படுகிறான், மனிதன் இப்படி பல அமைப்புகளில் ஏமாற்றப்படுகிறான். ஆனால் இந்த தலைவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள்.
அவர் அணுவளவும் யாரையும் ஏமாற்றிய ஒரு தலைவர் கிடையாது. ஏமாற்றக்கூடிய வாயில்களை எல்லாம் அடைத்த தலைவர், ஏமாற்றக்கூடிய வாயில்களை எல்லாம் அடைத்த தலைவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நறுமையான சகோதரர்களே, ஆன்மீகத்தின் பேரால் இன்று எப்படியெல்லாம் மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், வரலாற்றில் ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படித்தான் சொன்னார்கள்? குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா, இவை சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், எனக்கு இறைவன் புறத்திலிருந்து இறை செய்தி வருகிறது என்று சொல்லுங்கள். இப்படி அல்லாஹ் சொல்லுமாறு பணிக்கிறான். என் அருமை சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் ஆன்மீக தலைவர் எப்படியெல்லாம் தங்களை மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று போலியாக காட்டுவதற்கு என்ன செய்வார்கள்? முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள், அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். ஆனால் நான் யார்? இறை தூதர், இறைவன் புறத்திலிருந்து எனக்கு இறை செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைவரை இந்த மனித குலம் பெற்றிருந்தும் என்ன செய்யவில்லை? அவரை பின்பற்றவில்லை. அவரை பின்பற்றக்கூடிய சாரார்கள் ஒரு குறிப்பிட்ட சாராராகத்தான் இருக்கிறார்கள். அந்த தூதரை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மகத்தான வெற்றியை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். மகத்தான வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல? நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இறைவனை நேசிப்பவர்களாக இருந்தால், ஒட்டுமொத்த உலகையும் படைக்கக்கூடிய இறைவனை அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் அந்த இறைவன் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான். இதெல்லாம் மனித குலத்துக்குரிய செய்திகளா இல்லையா? மனித குலத்துக்குரிய செய்திகளா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நிச்சயமாக நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்கு என்று சொன்னார்கள். நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அருமையான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய உத்தரவாதங்களை பாருங்கள். எந்த தலைவருக்கும் இப்படியான உத்தரவாதங்கள் இல்லை. 32வது அத்தியாயம் 21வது வசனம், மனித குலத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখির வ ذكرல்லாஹ கஸீரா. நிச்சயமாக அல்லாஹ்வையும், அல்லாஹ் யார்? ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுபவர்களுக்கு, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி உண்டு. அருமை சகோதரர்களே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி இது. உங்களுக்கு அழகிய முன்மாதிரி யாரிடம் தான்? இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த இறுதி தூதரிடம் தான் இருக்கிறது. அவருடைய வாழ்வை படித்து பாருங்கள். சில தலைவர்களுடைய வாழ்வின் சில பகுதிகளை பார்த்து சிலர்கள் பூரிப்படைகிறார்கள். இந்த தலைவரை படித்து பாருங்கள். இவருடைய மொத்த வாழ்வும் அற்புதமானது, ஆச்சரியமானது. எப்படி ஒரு எளிமையான வாழ்வை வாழ்ந்த ஒரு தலைவர். நறுமையான சகோதரர்கள், எந்த பக்கத்தில் உரசி பார்த்தாலும் அதிலெல்லாம் முன்மாதிரிகள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் இங்கு என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய தூதர், இங்கு எதுவும் விதிவிலக்கல்ல, அல்லாஹுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. யாருக்குத்தான்? யார் அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறார்களோ, இறுதி நாளை ஆதரவு வைக்கிறார்களோ, அதிகம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 32வது அத்தியாயம் 21வது வசனம். அடுத்த அருமை சகோதரர்களே, இறைவன் சொல்கிறான் 33வது அத்தியாயம் 45, 46 ஆகிய வசனங்கள், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. தூதரை பார்த்து சொல்கிறான், நிச்சயமாக நாம் உம்மை சாட்சியாகவும், சாட்சி யாரெல்லாம் அந்த தூதரை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நாளை மறுமையில் என்ன செய்வார்? சாதகமான சாட்சியாக இருக்க போகிறார். அவர்களுக்கெல்லாம் வெற்றிக்குரிய சாட்சியாக இருக்க போகிறார். முபஷ்ஷிரன், அதே போன்று எச்சரிக்கை செய்பவராகவும், முபஷ்ஷிரன் நற்செய்தி சொல்பவராகவும், அதே போன்று வநதீரன் எச்சரிக்கை செய்பவராகவும், வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி அவனது அனுமதியோடு, அதாவது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் பால் அழைப்பவராகவும். அவர் அந்த இறைப்பணி செய்தது இறைவனுடைய அனுமதியோடு, இறைவனுடைய
அனுமதியோடுதான் இறைவனின் பால் மக்களை அழைத்தார். அது மாத்திரமல்ல, சிராஜன் முனிரா, ஒளி வீசும் விளக்காகவும் அனுப்பியுள்ளோம். எனவே அவரை பின்பற்றுவது நமது வாழ்வுக்கு பிரகாசம், நமது கபருக்கு பிரகாசம், நமது மறுமைக்கு பிரகாசம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒளி வீசும் விளக்காம் அவரது சுன்னா நமக்கு பிரகாசம். ஒவ்வொரு நபி வழியும் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த தூதர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எப்படி அனுப்பப்பட்டார் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? தனது தூதரின் மீது, நபியின் மீது ஸலவாத்தை சொல்கிறான் என்றால், யுஸல்லூன அலன் நபி என்றால் அல்லாஹ் நபியின் மீது என்ன செய்கிறான்? அருள் புரிகிறான். அல்லாஹு தஆலா அந்த நபியை புகழ்ந்திருக்கிறான். அதே போன்று மலக்குகளும் என்ன செய்கிறார்கள்? அந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே நாம் நபியை புகழுகின்ற போது வரம்பு மீறிவிடக்கூடாது. அவர் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை தூதர் என்ற அந்த அந்தஸ்தை விட நாம் அவரை உயர்த்தி விடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த வசனத்தை பாருங்கள், மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி. சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 128வது வசனம், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் எப்படியானவர்? நீங்கள் துன்பப்படுவதை அவருக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு மிக வருத்தமாக உள்ளது. அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எதை விரும்பினார்கள்? நன்மையைத்தான் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். மனிதகுலம் அந்த தலைவருடைய பெருமதியை அறியாது, அந்த தலைவரை அறியாது இருக்கிறது. அதான் கவலையாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தின் மீது அவர் எவ்வளவு அன்பு கொண்டவர் என்றால், உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுவது அவருக்கு மிக வேதனையாக உள்ளது, வருத்தமாக உள்ளது. எனவே அவர்கள் உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு நன்மையைத்தான் விரும்பினார்கள். நபியிடத்திலே வந்து நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக பிரார்த்தியுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னது, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். நறுமையான சகோதரர்களே, அவர் உங்கள் நன்மையில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அப்படிப்பட்ட ஒரு தூதர், உங்கள் நன்மையில் மிகுந்த அக்கறை கொண்டவர். நாம் அவரது வழியை விட்டுவிட்டு வேறு வழியை தேர்வு செய்துவிடக் கூடாது. அது நம்மை என்ன செய்துவிடும்? அழித்துவிடும். அந்த தூதருடைய வழிதான் நமக்கு சிறந்த வழிகாட்டல். அது மாத்திரமல்லாமல் மூமின்களிடம் மிகவும் பரிவும் கருணையும் உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் தான் நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை சகோதரர்களே. அந்த தலைவரை நாம் சரியாக படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமாக சமுதாயத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு தலைவர். அருமை சகோதரர்களே, இந்த தலைவரை நாம் படிப்போமாக இருந்தால் நாம் யாருக்காகவும் என்ன செய்ய மாட்டோம்? அவரை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் 33-40வது வசனம், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. முஹம்மது உங்கள் ஆண்களில் எவருடைய தந்தையும் அல்ல, ஆனால் அவர் அல்லாஹ்வின் தூதரும் நபிமார்களில் இறுதி முத்திரையும் ஆவார். அவர் யார்? அவர் அல்லாஹுடைய தூதர். அது மாத்திரமல்ல, அவர் இறுதி தூதர். அவருக்கு பிறகு தூதர்கள் யாரும் வரமாட்டார்கள். அவங்க தான் இறுதி தூதர். இதையும் சேர்த்து நம்ப வேண்டும். அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வசனம், فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீங்கள் அவர்களிடம்
மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர். என்ன? அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலம். யாருடைய ரஹ்மத்? ரப்புடைய ரஹ்மத். அந்த ரஹ்மத்துடைய விசாலத்தன்மை என்பது அது நமக்கு சொல்லி முடிக்க முடியாத விசாலத்தன்மையை கொண்டது. எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலம்தான் நீங்கள் அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்கிறீர்கள். அதாவது நீங்கள் கடுகணுப்பானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பீரானால் அவர்களும் சமூகத்தை விட்டு ஓடிப்போயிருப்பார்கள், உம்மை விட்டு ஓடிப்போயிருப்பார்கள். எனவே அந்த கடினமான குணங்களை யாரும் விரும்ப மாட்டார் இல்லையா? கடினமான பண்புகளை, குணங்களை யாரும் விரும்புவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான். எனவே அவர்களின் பிழைகளை அலட்சியப்படுத்துகிறாக, அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி சொல்றான்? மன்னிப்பு தேடுமாறு தான் சொல்கிறானே தவிர அவர்களுக்காக அழிவை பிரார்த்தியுங்கள் சொல்லல. தவிர சகல காரியங்களிலும் அவர்களுக்கு நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். பின்னர் அவை பற்றி நீங்கள் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க? பொறுப்பை ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தம் மீது பொறுப்பை ஏற்படுத்துவோரை நேசிக்கிறான். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று இப்படி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கமாக அன்பாக நடந்தார்கள் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. 3வது அத்தியாயம் 159வது வசனம். அதே போன்று அல்லாஹ் தனது தூதருக்கு சொல்கிறான், எப்படி? வஹ்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அற்புதமான ஒரு செய்தி. அதாவது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உம்மை பின்பற்றி நடக்கும் மூமின்களிடத்தில் நீங்கள் கனிவோடு தோள் தாழ்த்தி நடந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் மூமின்களோடு, தன்னை பின்பற்றியவர்களோடு எவ்வளவு அன்பாக இரக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை காட்ட முடியாத அருமை சகோதரர்களே. அவ்வளவு தன்னை பின்பற்றிய மக்கள் மீது அன்பு கொண்டவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, 70 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? கொல்லப்பட்டார்களே. அந்த நாட்களில் நபி அவர்கள் எவ்வளவு கவலையோடு இருந்தாங்க. தொழுகையில கூட இந்த பாவிகளுக்கு எதிராக துஆ செய்தார்கள். நறுமை சகோதரர்களே, மக்காவிலே ஹிஜ்ரத் செய்து வர முடியாமல் பலவீனப்பட்டு கிடந்தவர்களுக்கு நபி அவர்கள் மதீனாவிலிருந்து துஆ செய்து கொண்டிருந்தார்கள். பலவீனமான மூமின்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், அல்லாஹு மஞ்சில் முஸ்தஃபீன மினல் முஃமினீன் என்று துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்கள், இப்படி எத்தனை சான்றுகள். அதே போன்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்குணங்களைத்தான் அணிகலனாக எடுத்துக்கொள்ளுமாறு சொல்கிறான். ஹுதில் அஃப், மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிக்கு என்ன சொல்கிறான்? மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு. அதே போன்று வஅமுர் பில் உர்ஃப், நன்மையை ஏவுங்கள், நன்மையை நீங்கள் கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுங்கள். அதே போன்று அறிவியினர்களை புறக்கணித்து விடுங்கள், அறிவியினர்களை என்ன செய்யுங்க? புறக்கணித்து விடுங்கள் என்று இந்த உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் என்ன செய்கிறான்? தனது தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த பண்புகளை அணிகலனாக கொண்டவர்களாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எவ்வளவு மக்களை மன்னித்தார்கள். தனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அநியாயம் செய்தவர்கள், தன்னை ஊரை விட்டு வெளியேற்றியவர்கள், இப்படி எத்தனை மக்களை நபி அவர்கள் மன்னித்தார்கள். மன்னிப்பைத்தான் நபி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், மன்னிப்பைத்தான் எடுத்துக்கொண்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று மக்களுக்கு நல்லதைத்தான் சொன்னார்கள், மக்களுக்கு நல்லதைத்தான் சொன்னார்கள். அறிவியினர்களை என்ன செய்தார்கள்? புறக்கணித்தார்கள். என் அருமையான சகோதரர்களை, அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான் 18வது அத்தியாயம் 6வது வசனம், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியை, வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீர் துக்கித்து அவர்களின் அடிச்சூடுகள் மீது உமது உயிரை நீங்கள் அழித்துக் கொள்வீரோ? ஆகவே அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அந்த அவர்களுக்கு எத்தி வைப்பதுதான் பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றி விடுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த சத்தியத்தை நம்பிக்கை கொள்ளவில்லை என்கின்ற போது நபி அவர்கள் தனது உயிரே போகக்கூடிய அளவுக்கு கவலைப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு
என்ன செய்யறாங்க? நபி அவங்க கவலை கொள்கிறார்கள். இந்த மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? நரகத்தின் தங்களை காத்துக்கொள்ள மாட்டார்களா? சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற மாட்டார்களா? என்ற நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் அவ்வளவு கவலை கொண்டார்கள். அவ்வளவு நபி அவர்கள் கவலை கொண்டார்கள். இவர்கள் வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்களே. நபி அவர்கள் சொன்ன உதாரணம் என்ன? அந்த விட்டில் பூச்சியுடைய உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு நெருப்பை மூட்டுகிறான், என்ன செய்கிறது? அந்த விட்டில் பூச்சிகள் அந்த இருளில் அதிலே வந்து என்ன செய்கின்றன? ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்கின்றன. அதை அவன் தடுத்து கொண்டிருக்கிறான். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் உரிய உதாரணம். நபி அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நரகிலே வீழ்ந்து விடக்கூடாது, நரகிலே வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனாலும் அதை மீறி என்ன செய்கிறார்கள்? வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எத்தி வைப்பதுதான் பொறுப்பு, நான் எத்தி வைத்து விட்டேன், எனது கடமை பொறுப்பு முடிந்து விட்டது என்று அப்படி இருந்தாங்களா? இல்லை. நபி அவர்கள் கவலை கொள்கிறார்கள். நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். தௌஸ் கோத்திரத்துக்கு எதிராக துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அக்கிரமம் புரிகிறார்கள் என்று சொல்லும் போது நபி அவர்கள் அல்லாஹும்ம ஹதி தௌஸா என்று தான் சொன்னார்கள். தௌஸ் கோத்திரத்துக்கு யா அல்லாஹ் நீ நல்வழி காட்டுவாயாக, நேர்வழி காட்டுவாயாக என்று துஆ செய்தார்கள். அதன் பிறகு அந்த கோத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம், குர்ஆனுடைய இந்த வசனங்கள் எல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபி அவர்கள் அல்லாஹுவை விசுவாசம் கொள்பவர்களாக இல்லாதின் காரணமாக துக்கத்தால் உம்மை நீரே அழித்துக் கொள்வீர் போலும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 26வது அத்தியாயம் 26வது அத்தியாயம் 3வது வசனம். இப்படி ஒரு தலைவர் இருந்திருப்பாரா? இப்படி ஒரு தலைவர், சமுதாயத்தின் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு ஒரு தலைவர். இன்று நாங்கள் பார்க்கிறோம், யார் யாருக்கோ பின்னால் போய் என்ன செய்கிறார்கள்? தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், காட்டிக் கொடுக்கிறார்கள், தப்பிக்கொள்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அவன் இந்த தலைவர் எப்படிப்பட்டவர்? இந்த தலைவர் என்ன செய்கிறார்? தன்னை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு கவலைப்படுகிறார். தனது சமுதாய மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற போது. எப்படிப்பட்ட ஒரு தலைவரின் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த தலைவருக்கு நிகராக ஒரு தலைவரை கொண்டு வந்து வைக்க முடியுமா? நிறுத்த முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் அதை நன்றாக விளங்கி இருந்தார்கள். அதனால்தான் அந்த இடம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய அந்த இடம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. சஹாபாக்கள் அதை நன்றாக விளங்கி செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். நபி அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட சஹாபாக்கள் விரும்பவில்லை. அதே போன்ற நறுமை சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إسرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. 7வது அத்தியாயம் 157 வசனம். இதில் என்ன சொல்கிறான்? எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு என்ன செய்கிறார்? ஏவுகிறார். அதுதான் அந்த மக்களுக்கு ஏவுகிறார். பாவமான காரியங்கள் என்ன செய்கிறார்? அவர்களை தடுக்கின்றார். தூய்மையான ஆகாரங்களை அவர்களுக்கு ஆகமாக்குவார். தூய்மையானவற்றைத்தான் அவர் ஹலால் ஆக்குவது. எப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாருங்கள். தூய்மை அசிங்கமானவற்றை இல்லை, தூய்மையானவற்றைத்தான் அவர்களுக்கு அவர் ஆகமாக்குவார். கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார். எப்படிப்பட்ட தலைவர்! சுப்ஹானல்லாஹ். தீயவற்றை அவர்களுக்கு, கெட்டவற்றை தடுத்து விடுவார். அவர்களுடைய பழுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு எப்போதும் எளிதைத்தான் விரும்பினார்கள், சிரமத்தை விரும்பல. அங்கு அவர்கள் மீது போடப்பட்ட ஜாஹிலி அந்த விலங்குகளை எல்லாம் அதிலிருந்தெல்லாம் ஒரு சமூகத்தை விடுவித்தார். அதிலிருந்து இந்த சமுதாயத்தை விடுவித்தார். பார்க்கிறோமா இல்லையா? அவர்கள் எப்படியெல்லாம் மோசமாக நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு
எப்படியான அந்த சுதந்திரமாக செயல்படுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த விலங்குகளை எல்லாம் என்ன செய்தார்? அகற்றினார் என்பதை பார்க்கிறோம். எனவே இவர்கள் அவரை உண்மையாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தாம் வெற்றி பெறுவார்கள். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு சொல்கிறது. அவரை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அவரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவரோடு அருளப்பட்டிருக்கக்கூடிய ஒளிமயமான அந்த வேதம் அதை பின்பற்றுவது, இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று நறுமை சகோதரர்களே, படித்து பாருங்கள். 21வது அத்தியாயம் 107 வசனம், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் ரஹமத்தாக அருட்கொடையாக அன்றி அனுப்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகை என்பது இது மனித ஜின்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரஹமத், அகிலத்துக்கே அவர்கள் ரஹமத்தாகத்தான் அனுப்பப்பட்டார்கள், அருளாகத்தான் அனுப்பப்பட்டார்கள். அனைவருடைய அனைத்துடைய உரிமைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான், நபிக்கு எப்படியெல்லாம் நற்குணங்களை அணிகலனாக ஆக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ் வலா தஹ்ஸன் அலைஹிம் வலா தகு ஃபீ தைகிம் மிம்மா யம்குரூன். இன்னும் நீங்க பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையின் சிகரமாக திகழ்ந்தார்கள் இல்லையா? பொறுமையின் சிகரமாக திகழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அல்லாஹ் மற்றும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். இது நாங்கள் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். எனினும் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நீர் பொறுமையுடனே இருக்க முடியாது. அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை, அனைவருக்கும் அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை, அனைத்துக்கும் அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டுமா? அதற்கும் அல்லாஹுடைய தௌஃபீக் அருள் அல்லாஹுடைய தூதருக்கு தேவை, ஒட்டுமொத்த உலக மனித சமுதாயத்துக்கும் தேவை. யாரும் பெருமை கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. நான் இவ்வளவு அமல் செய்கிறேன், இபாதத் செய்கிறேன், என்னிடம் இப்படியெல்லாம் பண்புகள் இருக்கின்றன, இவ்வளவு நட்பண்புகள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன, யாரும் பெருமை கொள்ளக்கூடாது. எல்லாம் அல்லாஹுடைய தௌஃபீக்கின் மூலம், இறை அருளின் மூலம் என்பதை நாம் திரும்ப திரும்ப நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் இதை இங்கே சொல்கிறான்? இது முக்கியமான விடயம், இது ஒரு முக்கியமான விடயம். அல்லாஹுடைய தௌஃபீக் உதவி தேவை. அடுத்து என்ன? வலா தஹ்ஸன் அலைஹிம், அவர்களுக்காக நீர் எது பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நீர் நெருக்கடியில் ஆகிவிட வேண்டாம். இந்த நபியை எப்படியெல்லாம் நெருக்கடிக்குள்ள ஆக்க முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நெருக்கடிகளின் போதெல்லாம் நபி அவர்கள் பொறுமையோடு செயல்பட்டார்கள், பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு செயல்பட்டார்கள். அல்லாஹு தஆலா எப்படி தனது தூதரை ஆறுதல் படுத்துகிறான் என்று பாருங்கள். இது 16வது அத்தியாயம் 127வது வசனம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது தூதருடைய அந்த வெட்கத்தை பற்றியும் சொல்கிறான். இன்ன ஸாலிகும் கான யுதின் நபிய ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். இது எங்க இந்த வசனம் வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு நீங்க அழைக்கப்படுறீங்க, உங்களுக்கு அழைப்பு நீங்கள் உணவு உட்கொள்வதற்காக வருகின்றீர்கள் என்றால், அந்த உணவை முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சென்று விடுங்கள். அங்கே நீங்கள் உட்கார்ந்து இருப்பது என்பது அவருக்கு என்ன செய்யும்? சிரமத்தை ஏற்படுத்தும், அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அதை அவர்கள் உங்களுக்கு சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவார். அதை உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன செய்வாங்க? அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு கூட என்ன செய்யலாம், அந்த இடத்துல விரும்பல. எந்த விஷயம்? அது தன்னோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்ற காரணத்தால், மார்க்க விஷயங்கள் என்றால் நபி அவர்கள் என்ன செய்வாங்க? மிக தெளிவாக அவற்றை எடுத்து சொல்வார்கள். எனவே நபி அவங்களோட வீட்டில் உட்கார்ந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது நபிக்கு அது சிரமமா இல்லையா? எனவே அல்லாஹு தஆலா இதை என்ன செய்கிறான்? மிக அற்புதமாக நபி தோழர்களுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான். என்னன்னா, அவங்க நபி மீது உள்ள அன்பின் காரணத்தால், நேசத்தின் காரணத்தால் அப்படி உட்கார்ந்து என்ன செய்வாங்க? பேசிக்கொண்டிருப்பாங்க. அது நபிக்கு என்ன செய்யும்? சிரமமாக இருக்கும், அதை நபிக்கு சொல்ல முடியாமல் இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் அல்லாஹுடைய தூதரை பற்றிய செய்திகள்ல அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனம், அதே கருத்தை தரக்கூடிய செய்தி.
அது 45, 47 வரை உள்ள வசனங்கள் நாங்கள் ஆரம்பத்திலும் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரன் வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். நாம் உண்மையுடன் நல்லடியார்களுக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும் அனுப்பியுள்ளோம். எனவே சத்தியத்தை கொண்டு வந்த தலைவர். மக்கள் எது சத்தியத்தை தான் மக்கள் பின்பற்ற, அதில் தான் வெற்றி இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், சத்தியம் இவ்வளவு தெளிவாக இருந்தும் என்ன செய்யறாங்க, வழிகேட்டிலும் பாத்திலும் போய் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை கொண்டு அனுப்பப்பட்ட தலைவர், நாம் பின்பற்ற வேண்டிய தலைவர், சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பின்பற்ற வேண்டிய ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அவர்கள் இறைவனிடமிருந்து சத்தியத்தை கொண்டு அனுப்பப்பட்ட தலைவர் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரன் வ நதீரன் வலாக்கின்ன அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். இதுதான் மிக கவலையான விஷயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே, நாம் உண்மை மனித குலம் முழுமைக்கும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நன்மாராயம் கூறக்கூடியவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராக என்று நாம் அனுப்பவில்லை. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தலைவர், இறை தூதர். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அதிகமான மனிதர்கள்ல பெரும்பாலானவர்கள் இதை அறிய மாட்டார்கள். அப்ப நமது பொறுப்பு என்ன? அதை மக்களுக்கு புரிய வைக்கிறது. நாம் மக்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும். இவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர் என்பதை நாம் சொல்லக்கூடிய கடமையிலும் பொறுப்பிலும் இருக்கிறோம் என் அருமை சகோதரர்களே. எனவே இவர் முஸ்லிம்களுக்கு அல்லது அரபு மக்களுக்கு மாத்திரம் அனுப்பப்பட்ட தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர். 34:27 இதை சொல்லக்கூடிய வேதம் எது? குர்ஆன், இறை வேதம் சொல்கிறது, இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம் சொல்கிறது, இவர் முழு மனித சமுதாயத்துக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர் என்ற அருமையான சகோதரர்களே. இந்த செய்தியை பல இடங்களில் நாம் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா சத்தியத்தை கொண்டு அனுப்பினோம் என்று சொல்லி 35வது அத்தியாயம் 24வது வசனத்திலும் குறிப்பிடுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை உலகத்துக்கு எடுத்துச் சொல்கின்ற கடமை ஒவ்வொரு முஸ்லிமுடைய தோளின் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். அதை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இன்று நம் தோளின் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் தான் இந்த சத்தியத்தை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வது, இந்த தீனை, இந்த சத்திய மார்க்கத்தை உலகத்துக்கு நாம் எடுத்துச் சொல்வது, இந்த தூதருடைய செய்திகளை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வது, இது நம் அனைவருடைய பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் நல்ல முறையிலே படிக்க வேண்டும். அதில் உள்ள நட்பண்புகளை, நற்குணங்களை எல்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அது மொத்த வாழ்வே நற்குணங்கள். அதனால்தான் என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் எத்தி வைங்கன்னு சொன்னான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நேரான வழியிலே பயணித்து இருஉலகிலும் வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.